அன்பர்களே, அமெரிக்காவும் ஈரானும் இந்த போருக்குள் நுழைந்த பின் அதிரடியாக ஈரான் ஜலசந்தியில் இந்த டோல் சார்ஜ் அறப்படுது இல்லையா, அதாவது ஜலச்சந்தியை கடந்து செல்கின்ற வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர் கப்பல்களுக்கு 2 மில்லியன் இருந்து 2 மில்லியன் வரைக்கும் டாலர் வரைக்கும் அறப்படுறாங்கல்ல. இப்போ அந்த கட்டணத்தை அமெரிக்கா கண்கூத்திட்டாரு, தான் எடுத்தா என்னன்னு சொல்லி. எப்படி கொள்ளக்காரன் பாருங்களேன். இப்பொழுது அமெரிக்கா என்ன சொன்னா, இவனை ஈரானை விரட்டிட்டு நாங்க எடுக்க போறோம். அதை நேற்று நம்ம இந்த செய்தியில தந்திருக்கிறோம் இல்லையே. அமெரிக்கா அதிபர் என்ன சொன்னார்னால், அந்த வசூல் அந்த டோல் சார்ஜை நாங்க கட்டணம் மறவிட போறோம் என்று சொன்னார் இல்ல. அதுக்கு இப்ப சொல்லிருக்குது, ஈரான் ஜலசந்தியில் அமெரிக்கா கட்டணம் வசூலிக்க ஒருபோதும் விட மாட்டோம். அது என்ன சொல்லுதுன்னா, ஜலசந்தி போருக்கு முந்தைய நிலைக்கு ஒருபோதும் திரும்பாது. அதனை ஈரான் தான் நிர்வகிக்கும். அதாவது போருக்கு முந்தியண்டா நோமலா கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள், எண்ணெய் டேங்கர்கள், எண்ணெய் சிப் எல்லாம் போச்சு இல்லையா. இப்போ அதுக்கு விட மாட்டோம். நாங்க எங்கட நிர்வாகத்துல எங்கட கட்டுப்பாட்டுல நாங்க பணம் அறவெடுத்தான் போவோம். ஏன்னா அது நல்ல விடயம். என்ன கேட்டா, ஈரானுக்குள்ள அழிச்சிருக்கிறார்கள், மிகப்பெரிய அழிவு. அந்த அழிவெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ரீகன்சிடர் செய்யறதுக்கெல்லாம் பணம் தேவை என்றால் இதுதான் அதுக்கு வழி, வேற வழியே இல்லை. அப்ப இலங்கையும் தாக்கும், இந்தியாவையும் தாக்கும். ஆனால் ராஜதந்திர ரீதியாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் ஈரானுடன் பேசினால் நமக்கு சும்மாவே வழி திறந்து விடுவாங்க. அதுக்கு இலங்கை அரசாங்கம் அதுக்கெல்லாம் ரெடி இல்லையே. சாராயக்காரனையும் குடிக்கிறனையும் கொண்டு போட்டு தூதுவரை நியமிச்சா அங்கிட்டு பள்ளிக்குள்ள எடுப்பானுங்களா, முஸ்லீம் கவனிப்பானா, அதெல்லாம் பார்க்க மாட்டான். அதற்கு அதுக்குரிய ஆக்களை போட்டு அனுப்புனா பிறகு பார்க்கலாம். சபாநாயகர் ஹலீஃபா ஹாமுஸ் ஜலசந்தி போருக்கு முந்தைய நிலைக்கு ஒருபோதும் திரும்பாது என்றும் அதனை ஈரான் தான் நிர்வகிக்கும் என்றும் உறுதியாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார். சுவிட்சர்லாந்திலிருந்து திரும்பிய போது பேசிய ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் முகமது ஃபாக்கர் ஹலிபாப், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சமீபத்திய ஒப்பந்தம் ஹாமுஸ் ஜலசந்தியின் நிலைமையை அடிப்படையாக மாற்றியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் முகமது ஃபாக்கர் ஹலிபாப், ஹாமுஸ் ஜலசந்தி போருக்கு முந்தைய நிலைக்கு ஒருபோதும் திரும்பாது என்றும் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க ஈரான் இஸ்லாமிய குடியரசால் நிர்வகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹாமுஸ் ஜலசந்தியின் நிர்வாகம் போருக்கு முந்தைய நிலைக்கு ஒருபோதும் திரும்ப போவதில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஹலிபாப் ஈரானிய ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கின்றார். இன்றைய செவ்வாய்க்கிழமை செய்தியாக அது ஜொலித்த வண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக சர்வதேச விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்றும், ஆனால் ஹாமுஸ் ஜலசந்தியை ஈரானே நிர்வகிக்கும் என்றும், வேறு யாருக்கும் நாங்கள் நிர்வகிக்க விட மாட்டோம் என்றும் ஈரான் உறுதியாக சொல்லுகின்றது. அயதுல்லா சையத் முஸ்தபா கமேனியின் தலைமையில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மேலும் அவரது வார்த்தை வழிகாட்டலுமே இறுதியானவை என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கலிபாப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடனும் பிராந்திய நாடுகளின் ஆதரவுடனும் பல மாதங்களாக நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனும் அவரது அமெரிக்க சகா டொனால்ட் ட்ரம்பும் 14 அம்சம் கொண்ட இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜூன் 18 அன்று முறைப்படி கையெழுத்திட்டனர். இதன் உரை இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு விரிவான இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் நோக்குடன் இரு தரப்பினரும் 60 நாள் பேச்சுவார்த்தை காலத்திற்கு நுழைந்துள்ளனர். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5ஆம் பந்தியின் படி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டவுடன் பாரசீக வளைகுடாவிலிருந்து ஒமான் கடலுக்கும் மற்றும் அதற்கும் நேர்மாறாகவும் வர்த்தக கப்பல்கள் 60 நாட்களுக்கு மட்டும் கட்டணமின்றி பாதுகாப்பாக செல்வதற்கு ஈரான் தனது சிறந்த முயற்சிகளை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யும் என்றும், ஈரானின் இராணுவ சாதனைகளும் அதன் ராஜதந்திர முயற்சிகளுக்கும் இடையில் ஒரு போலியான பிளவை உருவாக்கும் முயற்சிகளை கலிபாப் நிச்சயமாக நிராகரித்திருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக அதை நிராகரித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தையை போராட்டத்தின் ஒரு முறை மற்றும் போராட்டத்தின் தொடர்ச்சி என்று அவர் விவரித்துள்ளார். இராணுவ வெற்றிகள் நிரந்தரமாவதற்கு அரசியல் மற்றும் சட்ட வழிமுறைகள் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பாதித்திருக்கின்றார். எங்கள் சுவிட்சர்லாந்து பயணம் போர்க்களத்தின் நேரடி தொடர்ச்சியாகும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எங்கள் ஆயுதப்படைகள் கௌரவம், சக்தி மற்றும் தைரியத்துடன் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்தன. போர் நிறுத்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த கட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம்.
ஈரானின் அணுகுமுறை கடின மற்றும் மென்சக்தி இரண்டையும் ஒருங்கிணைக்கிறது என்றும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்குவதும் முக்கிய சலுகைகளை வழங்குவதும் ராணுவ பலத்தின் ஆதரவுடன் கூடிய ராஜதந்திரத்தின் மூலம் அடையப்பட்டது என்றும் முற்றிலும் ராணுவ வழிகளில் இதை செய்திருந்தால் அதிக செலவு ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒப்பந்தம் கையெழுத்தான அதே நேரத்தில் எண்ணெய் முற்றுகை நீக்கப்பட்டதாக கலிபாப் அறிவித்திருக்கின்றார். இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை எண்ணெய் ஏற்றுமதி, பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், வங்கி, காப்பீடு மற்றும் போக்குவரத்து தொடர்பான தடைகள் நீக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தைகளின் போது $6 பில்லியன் கொண்ட 2 தவணைகள் உட்பட ஈரானின் முடக்கப்பட்ட நிதிகள் விடுவிக்கப்படுவது இறுதி செய்யப்பட்டது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் முற்றுகையை நீக்குவதும் ஒரு போராட்ட முறையாக உரையாடல் மூலமாகவும் களத்தின் சக்தியை சார்ந்தும் அடையப்பட்டது என்றும் கலிபாப் தெரிவித்திருக்கின்றார். செயல்படுத்துவது சிக்கல்கள் எழுந்தால் நாங்கள் ஏவுகணைகள் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் பதிலளிக்க முடியும் என்றும் ஈரான் அமெரிக்காவை நம்பவில்லை என்பதை கலிபாப் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். மேலும் ஈரானிய நலன்களை பாதுகாக்க ஒப்பந்தத்தில் வலுவான பாதுகாப்பு அம்சங்களையும் சேர்த்துள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆழ்ந்த அவநம்பிக்கையின் காரணமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனேயே அமெரிக்கா உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரும் குறிப்பிட்ட பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் செல்வாக்கை எடுத்துக்காட்டிய கலிபாப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சொந்த அறிக்கையை திருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்படும் என்று ட்ரம்ப் ஆரம்பத்தில் கூறிய போதிலும் அந்த நீர்வழிப்பாதை தனது சொந்த விதிமுறைகள் மற்றும் கால அட்டவணையின்படி திறக்கப்படும் என்பதையும் ஈரான் உறுதி செய்திருந்தது. இதுதான் இஸ்லாமிய குடியரசின் சக்தி என்று கலிபாப் கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் வெளியிட்ட ரீச்சை திருத்தும்படி அவருடைய ட்வீட் போட்டிருக்கார் இல்லையா, அதை திருத்தும்படி நாங்கள் அவரை கட்டாயப்படுத்தினோம். இது நமது கடின மற்றும் மென் சக்தியை ஒன்றிணைக்கும் விளைவாகும். ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் லெபனானின் நிலைமை குறித்தும் பேசினார். சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதிலிருந்து லெபனானுக்கு எதிரான எதிரிகளின் தாக்குதல்கள் நின்றுவிட்டதாகவும் இடம்பெயர்ந்த பலர் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க ஈரான் தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இதற்காக லெபனான் அரசாங்கம் ஈரானுக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கின்றது. பெசஸ்கியன் ஈரான் வரம்பு மீறிய கோரிக்கைக்கு அடிபணியாது அல்லது தன் மக்களின் உரிமைகள் ஒடுக்கப்படுவதையும் பொறுத்துக் கொள்ளாது என்று பெசஸ்கியன் ஈரானிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். தன்னை ஒரு ராஜதந்திரி என்று கூறாமல் ஒரு போராளி என்று வர்ணித்த கலிபாப் ஈரானின் ராணுவ மற்றும் ராஜதந்திர அமைப்புகள் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் செயல்படுவதாகவும் மீண்டும் வலியுறுத்தினார். ஒப்பந்தத்தை மீறினால் அல்லது செயல்படுத்த தவறினால் ராணுவ மற்றும் ராஜதந்திர ரீதியான பதிலடிகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக தனது எதிர்ப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட புதிய மூலோபாய யதார்த்தங்கள் மாற்ற முடியாதவை என்றும் ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் வேளையில் இந்த கருத்துக்கள் உலக பரப்பில் மிகப்பெரிய பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. ஒருபோதும் ஈரான் ஜலச்சந்தியை விட்டுக் கொடுக்காது என்பதில் விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக இருக்கின்றது. இலங்கையும் அது நாடுகின்ற போது மிகப்பெரிய நிதி உதவி பெறக்கூடிய வழிவகை இருக்கும். ஈரான் இப்பொழுது 2 மாதங்களுக்கு எந்தவித கட்டணமும் அறவிடாமல் இருக்கின்றது. இந்த 2 மாதத்துக்குள் அல்ராக்கள் எண்ணெயை அள்ளிக்கொள்ளுங்க. 2 மாதம் முடியும் தருவாயில் ஒரு யுத்தம் ஒன்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த யுத்தம் நீடித்த யுத்தமாக இருக்கும். பிராந்திய நாடுகளும் பேச்சுவார்த்தை செய்ய முடியாத அளவுக்கு மிக ஆக்ரோஷமான தாக்குதலாக அமையும் என்பதை பலமுறையும் சொல்லி வருகின்றோம், இன்றும் சொல்லி வருகின்றோம். தேவை ஏற்படும் போது இந்த வீடியோவை நாங்கள் ரிமைனிங் தருவோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.